ஹாய். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட எழுதின எல்லா எக்ஸாமு நீங்கள் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, ஜூனியர் பேலிஃப், சீனியர் பேலிஃப், எக்ஸாமினர், ரீடரு, ஸோ சானிட்டரி ஒர்க்கர்ஸு, டிரைவர் எல்லா எக்ஸாம் எழுதியிருப்பீங்க இல்லையா? ஸோ எழுதின எல்லாருக்குமே வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ அதை எப்படி செக் பண்ணுறதுனா, கூகுளில் வந்து எம்ஹெச்சின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணாக்கா நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் கார்னரில் இருக்குது இல்லையா, நியூன்னு போட்டிருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்றைக்கு எக்ஸாம் டேட் எழுதுனீங்களோ அதே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எதுக்கு வந்து அப்ளை பண்ணிங்களோ அந்த போஸ்டிங்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. மொத்தம் 4 நாள் நடந்துச்சு. ஸோ 4 நாளைக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு என்ன கேட்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட ஹால் டிக்கெட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்து, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேப்சா, அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் வந்து வந்துடும். மார்க் மட்டும்தான் வந்துடும். செலக்டட் இல்லையா, இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து மென்ஷன் ஆகிருக்காது. பார்ட் ஏ, பார்ட் பின்ட்டு மார்க் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். பார்ட் ஏனா தமிழ், பார்ட் பினா ஜிகே வந்து 120 கொஷின் எழுதியிருப்பீங்க. பார்ட் ஏல தமிழ் வந்து பார்த்திங்கன்னா 50 கொஷின். நீங்கள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி உங்களோட 170க்கு எவ்வளோ டோட்டலுன்றதை நீங்கள் தான் வந்து போட்டுக்கணும். ஓகேவா? செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பரை மட்டும் வந்து போடுவாங்க. அது வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டுன்ட்டு சொல்லி லிஸ்ட்டே போடுவாங்க. மேபி ஏதாவது ஒரு 1 வீக்குள்ளே கூட வந்துடலாம். ஸோ அந்த வந்துருச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து இதே மாதிரியே வீடியோவாக போட்டுடுறேன். ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீன்னு திருப்பி ஃபைனல் ஆன்சர் கீன்னு சொல்லி இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு மார்க்கில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அந்த ஃபைனல் ஆன்சர் கீயை போய் பார்த்து திருப்பி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம்.